இவர்கள் சொல்லுகிறார்கள் டெல்லிக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார், டெல்லிக்கு ஓடுகிறார், கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் போய் ஏவல் கேட்கிறார் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். எந்த இடத்தில் பிஜேபியை வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்து சரியாக முடிப்பதற்கு அவரால் தெரிந்தது. இருந்தாலும் டெல்லி போனாங்கல்ல. டெல்லி ஆட்சியில இருக்கிறார் அவர் வர முடியவில்லை என்றால் இவர் போகிறார். இவரிடம் வந்துதானே கூட்டணி அவர் முடிவு செய்தார். அப்ப நான் சொல்லுகிறேன், டெல்லிக்கு இவர் போனாலும் சென்னைக்கு அவர் வந்தாலும் உனக்கு 27 இடம் என்று முடிவு செய்ய தெரிகிறது அவருக்கு. நீ தன்னால கிருகிருத்து போனாய் அந்த காங்கிரஸை திரும்ப உள்ளே கொண்டு வருவதற்கு. கடைசியில் அது விசுவாச காங்கிரஸ் என்று திமுகவுக்கு ஒரு தனி காங்கிரஸ் இருந்த காரணத்தினாலே அந்த கூட்டு அந்து போய்விடவில்லை. இல்லாவிட்டால் ராகுல் வெளியே போகுது என்று முடிவு செய்திருந்தும் கூட ஏன் அவர் அஞ்ச வேண்டிய கட்டம் ஏற்பட்டது என்றால், இந்த சிதம்பரம் தலைமையிலும் செல்வ பெருந்தகை தலைமையிலும் ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் ஒரு ஜனநாயக காங்கிரஸ் என்ற பெயராலே அந்த பக்கம் சேர்ந்து அவர்கள் இடம் பிடித்துக் கொள்வார்கள். பழைய மூப்பனார் காங்கிரஸ் போல அந்த காங்கிரஸ் செயல்படும், நம்முடைய நரசிம்மராவ் காங்கிரஸ் போல நம்முடைய ஆர்கனைசேஷனல் காங்கிரஸ் வலுவிழந்து விடும் என்ற பயம்தான் காரணம்.